அப்போ முடிவுக்காக நம்ம வேலை பார்க்கணும். அடுத்தது ஒரு உண்மை சொல்றேன். என்ன அப்படின்னா, மோட்டிவேஷன் வந்து உங்கள ஒரு நாள் வேலை செய்ய வைக்கும். நெறைய பேர் மோட்டிவேஷன், இப்ப பேசிட்டாருயா, இனிமேல் வேலை செய்யணும்ப்பா. ஒரு நாள் போய் வேலை செய்வாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான் படுத்துக்குவாங்க. ரைட்டுங்களா? அப்ப மோட்டிவேஷன் ஒரு நாள் தான் வேலை செய்ய வைக்கும். அதே மாரி டிசிப்ளின் உங்கள 1 மாதம் வேலை செய்ய வைக்கும். டிசிப்ளின் என்ன பண்ணும்? 1 மாசம் வேலை செய்ய வைக்கும். அப்ப கமிட்மெண்ட் தான் உங்கள வாழ்நாள் முழுதும் வெற்றியாளனா மாற்றும். புரியுதுங்களா உங்களுக்கு? மோட்டிவேஷன் ஒரு நாள் வேலை செய்யும். கம் டிசிப்ளின் 1 மாசம் வேலை செய்ய வைக்கும். ஆனா நீங்க எடுக்கிற கமிட்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் உங்க வாழ்நாள் முழுவதும் வேலை செய்ய வைக்கும். இப்ப நம்ம வீட்ல அம்மா, அப்பா இருக்காங்க இல்லைங்களா? ஏன் ஓடுறாங்க? அவங்க பாருங்க உடம்பு சரியில்லனாலும் வேலைக்கு போயிருவாங்க. புரியுதா இல்லைங்களா? கிராமத்துல இருக்கிறவங்களாலும் நீங்க பாருங்களேன், உடம்பு சரியில்ல, ஆள் எப்படி இருந்தாலும் நிக்கவே மாட்டாங்க. ஓடிட்டே இருப்பாங்க. வேலை ஏதாவது ஒரு வேலை, ஏதாவது ஒரு வேலை, ஏதாவது ஒரு வேலைன்னு ஓடிட்டே இருப்பாங்க. நெறைய பேரு கொத்தனார் வேலைக்கு போறாங்க, சித்தாள் வேலையா போறாங்க. பாருங்க ஓடிட்டே இருக்காங்க. ஏன் ஓடுறாங்க? அவங்க கமிட்மெண்ட். என் பிள்ளைங்க படிக்கணும், பிள்ளைங்க வளரணும், என் பிள்ளைங்கள கட்டிக் குடுக்கணும். ஓகேங்களா? அப்ப அந்த மாரி அவங்க நெனைக்கிறதுனால தான் அவங்க என்ன பண்றதில்ல, நிக்காம வாழ்நாள் முழுவதும் ஓடிட்டே இருக்காங்க. ரைட்டுங்களா? அப்ப அந்த கமிட்மெண்ட் அப்படிங்கிறது வெஸ்டீஜ்லயும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம், அந்த இது அடையிற வரை நம்மளும் என்ன பண்ணிட்டுருக்கோம், ஓடிக்கிட்டே இருப்போம். ரைட்டுங்களா? அப்ப கமிட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரைட்டுங்களா? அடுத்தது, கமிட்மெண்ட் ஒருத்தவங்ககிட்ட இருக்குன்னா, அவங்களோட பழக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ரைட்டுங்களா? அவங்க என்ன பண்ணணும்னா, டெய்லி அதாவது தினமும் புதிய நபர்களை சந்திப்பார். எப்படி? ஒருத்தவங்க கமிட்மெண்டோட இருக்காங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க? தினம் தினம் அவங்க புது புது ஆட்கள பார்த்து பேசிட்டே இருப்பாங்க. அப்படி கமிட்மெண்ட் உள்ளவங்க இத செய்வாங்க. 2வது என்ன பண்ணுவாங்க? ஃபாலோ அப் வந்து செய்யறத தவறவே விடமாட்டாங்க. ஃபாலோ ரைட்டுங்களா? ஃபாலோ அப்னா என்ன? ஒருத்தன்ட்ட பிளான் குடுத்துட்டீங்க. பிளான் குடுத்ததுக்கப்புறம் அவருக்கு என்ன பண்ணணும்? திரும்ப ஃபோன போட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? டெய்லி பேசுறது. ஓகேப்பா, நான் சொன்னனே புரிஞ்சுதா? அந்த பிளான் புரிஞ்சுதா? ஓகே. எப்ப ஸ்டார்ட் பண்ணலாம்? ஏதாவது டவுட் இருக்கா? சில டவுட் இருந்தா கிளியர் பண்ணிக்கலாம். அப்படி என்ன பண்றது? ஒருத்தவங்கள்ட்ட பிளான் குடுத்து அவங்க ஜாயின் பண்ணலன்னா, அப்படியே ஃபாலோ பண்றது. அதே அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவங்கள்ட்ட எப்படி ஃபாலோ பண்றது? ஓகே. நீங்க இந்த பிசினஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க. வாழ்த்துக்கள். ஓகே. நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, டெய்லி இந்த பிசினஸ்க்காக குறைஞ்சது 2 மணி நேரமாச்சும் டைம் குடுக்கணும். அதுல நீங்க என்ன பண்ணணும்? காலையில 6 மணியிலிருந்து 6:45 வரை நீங்க ஜூம் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணணும். ஈவினிங் வந்து நைட் 7லிருந்து 8 மணி வரை ஜூம் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணணும். 2வது இது இல்லாம அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ட்ரெய்னிங் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு கால் பண்ணி, "ஓகே ட்ரெய்னிங் பார்த்தீங்களா? ட்ரெய்னிங்ல யார் பேசுனா? என்ன சொன்னாங்க? ஓ! சூப்பர்." அந்த மாரி என்ன பண்ணுவாங்க? ரிவ்யூ பண்ணுவாங்க. 2 தடவையும் நீங்க மீட்டிங் அட்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க? ரிவ்யூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு கோல் குடுப்பாங்க. சரி இந்த மாசம் வந்து இந்த வ அ நீங்க ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். இந்த மாரி ஆஃபர் இருக்கு. இந்த ஆஃபர்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இவ்வளோ பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது அந்த ப்ராடக்ட் பத்தின டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. ஓகே இதுல என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு? இத்தனை கேட்டகரி ப்ராடக்ட் இருக்கு. இந்த ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நேச்சுரலு. இது எப்படி வருது? இதோட பயன் என்ன? இத எடுத்துக்கிட்டா நமக்கு என்ன நடக்கும்? நம்ம ஃபேமிலில இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும்? நம்மளோட குழந்தைங்களுக்கு என்ன குடுக்கலாம்? அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது? அவங்களுக்கு டெய்லி ஒரு விஷயத்த சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்றது. சொல்லி புரிய வைக்கிறது. பிசினஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. 2வது இந்த பிசினஸ ஏன் நம்ம பண்ணணும்? ஏன் வெளியில வேலை இருக்கும்போது ஏன் வந்து இந்த எம்எல்எம் இந்த நெட்வொர்க் ஏன் பண்ணணும்? அப்ப இந்த மாரி விஷயங்கள ஏன் ஏன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணணும்? ஏன் வெஸ்டேஜ் பண்ணணும்? இந்த மாரி விஷயங்கள்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க? புரிய வைப்பாங்க. ரைட்டுங்களா? அப்ப இந்த மாரி அவங்கள என்ன பண்ணுவாங்க? ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபாஸ்டா டேட் பண்ணணும். அதுக்கு அவங்க கூட போய் ஹோம் மீட்டிங் பண்றது, ஒன் டூ ஒன் பண்றது, இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்றது. டெய்லி அவங்களோட இலக்க செட் பண்றது, அத முடிக்கிறதுக்கான சொல்றது. இந்த மாரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கீழ என்ன பண்ணுவாங்க? இந்த பிசினஸ புரிய வைக்கிறதுக்காக ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப இவங்க ஓகே பிளான் சொல்றாங்களா? இவங்க கத்துக்கிட்டாங்களா? இவங்க அடுத்தவங்களுக்கு போய் பிளான் சொல்றாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்? இந்த மாரி ஃபாலோ பண்ணணும். அவங்கள மீட்டிங்லாம் அட்டெண்ட் பண்ண வைக்கிறாங்களா? ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறாங்களா? கன்சியூம் பண்ண வைக்கிறாங்களா? இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்? ஃபாலோ அப்ல தான் வரும். அப்ப இதையும் அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்கள டீம்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு டெய்லி என்ன பண்ணுவாங்க? ஃபாலோ பண்ணுவாங்க. புதுசா இன்விடேஷன் குடுக்கறது, ஃபாலோ பண்றது இந்த மாரி ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. அதே மாரி என்ன பண்ணுவாங்க? அப்லைன், டவுன்லைன். அப்லைன் கிட்ட டெய்லி என்ன பண்ணுவாங்க? கால் பண்ணி பேசுவாங்க. இப்ப இதெல்லாம் ஃபாலோ அப்ல வரும். இதெல்லாம் நீங்க ஃபாலோ அப் வந்து கரெக்ட்டா யார் பண்றாங்களோ, அவங்களுக்கு நெறைய டீம் வரும்.
புதுசு புதுசா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, டீம் உள்ள வர ஆரம்பிக்கும். உங்க டீம்ல ஃபாஸ்ட் ஆயிட்டு 300 பிவி கிளப்பு 3 மாசத்துக்கு ஒரு தடவை பிரான்ஸ், சில்வர், கோல்டு இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்லாம் உங்களுக்கு வர அந்த ஃபாலோ அப் கரெக்டாக இருந்தா. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து கரெக்டாக பயன்படுத்துவார். யாரு கமிட்மெண்ட் இருக்கவர் என்ன பண்ணுவார்? இப்போ நம்ம கமிட்மெண்ட்டாக இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், காலையில் யார் யாரெல்லாம் வீடியோ காலில் வந்து நீங்கள்லாம் வந்து அந்த ப்ராடக்டை எடுக்கிறதுக்கு அந்த வரீங்க பாருங்க, அதான் கமிட்மெண்ட். காலையில் நிறைய பேர் மீட்டிங்கில் இருக்காங்க, ஆனால் எல்லாரும் வராங்களா? இவங்க எதாச்சும் சாப்பிட்றாங்கப்பா அப்படின்றது அதுக்கு பேர் கமிட்மெண்ட்டா இல்லை. அப்போ அந்த யாரெல்லாம் நீங்கள் அந்த காலையில் நம்ம 6 மணி 5:50லேருந்து 6 மணி வரை நம்ம வந்து சப்ளிமெண்ட் எடுக்கிறோம். அப்போ இந்த சப்ளிமெண்ட் டைமில் வந்து இன்வால்வ்டாக, அதாவது முன்னாடி வந்து வீடியோ ஆன் பண்ணி ஓகே நான் அந்த ப்ராடக்ட் எடுக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி எடுக்கிறீங்கள, அதுக்கு பேர் தான் கமிட்மெண்ட். அப்போ அந்த மாதிரி ப்ராடக்டை பயன்படுத்துவாங்க, தானாக பயன்படுத்துவாங்க கமிட்மெண்ட்டாக இருக்கிறவங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க, டீமை வந்து ஊக்கப்படுத்துவாங்க. கமிட்மெண்ட்டாக ஒருத்தர் இருக்காருன்னா நீங்கள் பாருங்கள், அவர் டீமை வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார். உங்களால் முடியும்ப்பா. அவங்களுக்கு நிறைய ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ணும்போது நிறைய வந்து என்ன ஆகும், நெகட்டிவ் வரும். நெகட்டிவ் வரும்போது என்ன பண்ணுவார், எனர்ஜி குறையும். சாப்பிட்டா எப்படி எனர்ஜி வருது, சாப்பிட்லன்னா எப்படி எனர்ஜி போகுது. அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு சாப்பிட்டா எப்படி எனர்ஜி வருதோ அந்த மாதிரி நீங்கள் அப்ளைன் கூட பேசும்போது அந்த எனர்ஜி கிடைக்கும். டவுன்லைன் கூட போய் நியூ பீப்புள் கூட பேசும்போது உங்களுக்கு எனர்ஜி குறையும். அப்போ எனர்ஜி ஏற்றணும்னா அப்ளைன்கிட்ட பேசணும். எனர்ஜி ஏற்றுறதுக்கு பாருங்க அப்ளைன்கிட்ட பேசணும். ஓகேங்களா? அப்போ இது யூஸ்வல் தான். ஏன்னா ஒரு மொபைலை யூஸ் பண்ணால் சார்ஜ் டவுன் ஆகும், அதே மொபைல் சார்ஜ் போட்டால் சார்ஜ் ஃபில் ஆயிரும், அப்புறம் இதாக இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம்ம புதுசாக நபர்களை போய் பார்த்து பேசுறது தான். அப்போ எனர்ஜி டவுன் ஆகும். அப்போ சார்ஜ் நமக்கு வந்து அப்பில் வரணும்னா அப்ளைன்கிட்ட பேசணும். ஓகேவா? இது கிளியராக பண்ணிக்கணும். அடுத்தது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தோல்வியை வந்து அவங்க எப்பொழுதுமே என்ன பண்ண மாட்டாங்க, காரணமாக பார்க்க மாட்டாங்க. தோல்வி என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு பாடமாக பார்ப்பாங்க. இந்த இடத்துல வந்து நான் இந்த இடத்துல பேசினேன், இந்த இடத்துல வந்து ரிசல்ட் வரல, அப்போ இந்த இடத்துல நான் வந்து இதை பேசியிருக்க கூடாது, இப்படி பேசணும், இப்படி பேசி பார்க்கலாம். அப்போ இந்த இடத்துல நான் இது மாதிரி பேசினா ரிசல்ட் வருமா அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த தோல்வி என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு பாடமாக எடுத்துக்குவாங்க. அப்போ இப்படி பேசினா ரிசல்ட் வராதாட்டுக்கு, அப்போ மாற்றி பேசணும் மாட்டுக்கு, அதான் பாடம். ரைட்டுங்களா? சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, நான் பேசினாவே கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் சொன்னாவே சேர மாட்டேங்கிறாங்க, நான் சொன்னாவே பொருள் வாங்க மாட்டேங்கிறாங்க. அப்படி இல்லை. அப்போ நீங்கள் சொன்னதை கொஞ்சம் மாற்றி பேசணும். அப்போ நீங்கள் சொன்னது அவங்களுக்கு வந்து சரியாக போய் சேரலை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் மாற்றி அவங்களுக்கு எப்படி சொன்னால் அவங்களுக்கு வந்து அவங்க அதை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்ட்டு நம்ம அந்த அந்த தோல்வியிலிருந்து எடுக்கிற விஷயம் தான் பாடம் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி தான் ஒரு கமிட்மெண்ட் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? கமிட்மெண்ட் இருக்கவங்க இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த பாயிண்ட்லாம் யார் யார்கிட்ட இருக்குது உங்கள் டீமில் யாரெல்லாம் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த கமிட்மெண்ட்டாக இருக்கிறவங்க கூட நீங்கள் இறங்கி ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன ஆயிடலாம், சக்ஸஸ் ஆயிடலாம். ஓகேங்களா? ரைட். அடுத்தது கமிட்மெண்ட் இல்லாதவங்க அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். கமிட்மெண்ட் இல்லாதவங்களோட காரணங்கள். இப்போ நிறைய பேர் நான் சொல்லும்போது எல்லாருக்குள்ளேயும் மனசுக்குள்ளே போகும், ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு போகும். கண்டிப்பாக போகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் நீங்கள் நிறைய பயன்படுத்தியிருப்பீங்க. அப்படி பயன்படுத்தும் போது ஆஹா இதுவும் நம்மளும் சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக போகும். ரைட்டுங்களா? அப்போ கமிட்மெண்ட் இல்லாதவங்க என்ன சொல்லுவாங்க பார்க்கலாமா? கமிட்மெண்ட் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாளைக்கு பார்க்கலாம், எப்படி நாளைக்கு பண்ணலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம் விடுங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இவங்க யார் அப்படின்னா கமிட்மெண்ட் இல்லாதவங்க. ஏன்னா எப்பொழுதும் என்ன சொல்லுவாங்க, ஒரு வெற்றியாளன் வந்து நாளைக்கு செய்யற விஷயத்த இன்னைக்கே செய்யறான் பாருங்க, அவன் தான் வந்து வெற்றியாளன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலைய நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்றாங்க அப்படின்னா, அப்ப அவங்க யாரு, கமிட்மெண்டே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதே மாதிரி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, யாரும் ஜாயினே ஆகலைங்க, யாரும் சேரவே மாட்டேங்கிறாங்க. சொன்ன இல்லைங்களா, யாரும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க, நான் சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாங்க, நான் சொன்னா சேரவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரி சொன்னா என்ன சொல்றாங்க, கமிட்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? கமிட்மெண்டே இல்லாம இருக்கிறது தான், இல்லாதவங்க தான் அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கமிட்மெண்ட் இல்லாதவங்க அடுத்த ஒரு காரணம் சொல்லுவாங்க. நிறைய பேர் நீங்க பாருங்க, நீங்க போய் பிளான் சொல்லும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா,
வேலைக்கு போகிறாங்க இல்லைங்களா, வேறு தான் செய்கிறாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு நேரமே இல்லைங்க, நேரமே பத்த மாட்டேங்குதுங்க. எப்படி? நேரமே எனக்கு பத்த மாட்டேங்குது, நேரமே இல்லை அப்பா, என்னால் நேரமே ஒதுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் கமிட்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? அவங்கக்கிட்ட கமிட்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் நேரம் இல்லை அப்படிங்கிறது இல்லை, உங்கள்கிட்ட கமிட்மெண்ட் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ கமிட்மெண்ட்டுங்கிறது என்ன? நான் 3 மாசத்துல இந்த லெவல் அடைஞ்சிடுவேன், இந்த வருமானம் வாங்கிடுவேன், இல்லை இந்த 3 மாசத்துல என் டீமில் இவரை பிரான்ஸ் ஆக்கிடுவேன், இவரை சில்வர் ஆக்கிடுவேன். அப்போ அந்த கமிட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற வார்த்தையே வராது. இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க, உங்கள்கிட்ட நேரமே இல்லை, உங்கள் சொந்தக்காரவங்க யாராவது இறந்து போயிட்டா நேரம் இல்லைன்ட்டு வீட்டிலேயே உட்காந்துருக்கீங்க? சொல்லுங்க. இல்லை உங்கள் அக்கா தங்கச்சி மாமே மச்சனுக்கு வந்து ஏதாவது விசேஷம் இருக்குன்னு நேரம் இல்லைன்னு வீட்லேயே இருக்கிறீங்க? சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க. அங்கே சொல்ல முடியாதுல்ல. அப்போ அது போயே ஆகணுங்கிற ஒரு கமிட்மெண்ட் தானே, இந்த தேவை தானே, அதனால தானே நம்ம போகிறோம். அப்போ அந்த தேவையோ அந்த கமிட்மெண்ட்டோ இந்த பிஸ்னஸில் இல்லாதனால தான் என்ன சொல்கிறது, எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைங்க. எப்படி சொல்கிறது பாருங்க, எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைங்க. பாருங்க, நானும் தான் பேசுகிறேங்க, நானும் தாங்க பிளான் சொல்கிறேங்க, ஒருத்தரும் வர மாட்டேங்கிறாங்க, ஒருத்தரும் வர மாட்டேங்கிறாங்க, எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க, அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அது இஷ்டத்துக்கு வர்றதுக்கு பேர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. அது இஷ்டத்துக்கு யாருக்கிட்ட போவோம் அப்படின்னா, வேலை செய்கிறவங்களுக்கு தான் அதிர்ஷ்டம் வரும். நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க, நம்ம டீமில் வந்து மிஸ்ஸஸ் ஆனந்தி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, பிரான்ச் டைரக்டர். அவங்க இந்த வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணி 3வது மாதம் கம்பெனி வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. அந்த ஆஃபரில் இந்தியாவிலேயே 2 பேருக்கு தான் ஸ்கூட்டி. ஓகேங்களா, 2 பேருக்கு தான் ஸ்கூட்டி. ஆனால் இந்த ஆஃபரை அவங்கள்ட்ட சொன்ன உடனே அவங்க என்ன தெரியுங்களா பண்ணாங்க, ஸ்கூட்டி எனக்கு தான். எப்படி? ஸ்கூட்டி எனக்கு தான், நான் தான் வாங்குவேன், எனக்கு தான் அது, எனக்கு தான் கிடைக்கும். அந்த இது சொல்கிறது மட்டும் இல்லை, அதுக்கான வேலையும் பண்ணினாங்க. உண்மையிலுமே வேறு லெவலுங்க. அவங்க அந்த இது ஆஃபர் கொடுத்ததில் ட்ரிப்பு கோவாவோ இல்லை வந்து ஊட்டியோ இந்த மாதிரி ட்ரிப்புக்கும் அவங்க என்ன பண்ணாங்க, அடித்து நொறுக்குனாங்க, எலிஜிபிள் ஆனாங்க. ப்ளஸ் மிக்ஸி ஆஃபர், அவங்க மிக்ஸி ஆஃபர் வாங்கிட்டாங்க, அதனால் அந்த ஆஃபர் இல்லை. அப்போ இந்த இதுக்குள்ளே போனதோட விளைவு, அவங்க எப்பொழுதும் அதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, எனக்கு தான் ஸ்கூட்டி, எனக்கு தான் ஸ்கூட்டி, என்னது எனக்கு தான், நான் தான் அடிப்பேன்னு சொன்னாங்க. அந்த ஒரு கமிட்மெண்ட்டோட ஒர்க் பண்ணதோட விளைவு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சொன்ன மாதிரியே இந்தியாவிலேயே 2 பேருக்கு, அதில் ஒருத்தர் தமிழ்நாட்டை சேர்ந்த ரொம்ப நம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணக்கூடிய டாக்டர் ஆர்எஸ் ராஜன் சாரோட டீமில், நம்மளோட கிரவுண்ட் டைரக்டர் மிஸ்டர் செந்தில் சார் டீமில், சவுந்தர பாண்டியன் என்னோட டீமில் மிஸ்ஸஸ் ஆனந்தி மேடத்துக்கு என்ன ஆயிருக்குங்க, அந்த ஸ்கூட்டி விழுந்துச்சு. அப்போ அதுக்கு பேர் என்ன, இவ்வளோ பேர் இருக்காங்க, இதில் போய் எனக்கு கிடைக்க போகுதா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் என்ன பண்ணிட்டாங்க, அதை விட்டுட்டாங்க. புரியுதா இல்லைங்களா? அப்போ அவங்களுக்கு போணுச்சா அந்த ஸ்கூட்டி, விட்டவங்களுக்கு போணுச்சா? இல்லைங்க, எனக்கெல்லாம் கிடைக்காதுங்க, என்னங்க இவ்வளோ பேரில் 2 பேருக்கு தான், நமக்கு எப்படிங்க கிடைக்கும் அப்படின்னு சொன்னவங்களுக்கு போணுச்சா? இல்லைல்ல. இவங்க என்ன சொன்னாங்க, சொன்ன உடனே எனக்கு தான் ஸ்கூட்டி, எனக்கு தான், நான் தான் அடிப்பேன், நான் தான் வாங்குவேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த அதிர்ஷ்டம் அது இஷ்டத்துக்காக யாரை விரும்புனுச்சு, இந்த ஸ்கூட்டியை விரும்புனாங்களோ அவங்களுக்கு வந்துருச்சு. அப்போ அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிறது இல்லை, அதிர்ஷ்டத்தை நான் என்ன பண்ணுறேன், நம்ம கண்ணு முன்னாடி போகுது, அதை நம்ம பிடிக்காமல் விட்டுட்டோம், அதை வேற யாரோ பிடிச்சிட்டாங்க, அவங்களுக்கு அதிர்ஷ்டம் பிடிக்காத நமக்கு துரதிர்ஷ்டம், அவ்வளோதான். அதிர்ஷ்டங்கிறது நமக்கு கண்ணு முன்னாடி போகுது, நம்ம பிடிக்கல, அவ்வளோதான். ரைட்டுங்களா? இப்போ கூட பாருங்க, மேட்சிங் கிளப் போயிட்டு இருக்குங்களா, மேட்சிங் கிளப் பண்ணி சில பேர் வாரத்துக்கு 2000 5000 வாங்குறவங்க இருக்காங்க, 10,000 அப்படியே வாங்குறவங்க இருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அது எங்கே பண்ணுறது, இது எங்கே பண்ணுறது, எப்படி பண்ணுறது அப்படி சொல்கிறவங்களாம் அப்போ யார், கமிட்மெண்ட் இல்லாதவங்க. எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, எனக்கு நடக்காது, எனக்கு என்னதான் பண்ணாலும் நடக்காதுன்னு யார் சொல்கிறாங்களோ அவங்கள்ட்ட என்ன இல்லை, கமிட்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ கமிட்மெண்ட் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, கமிட்மெண்ட் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை நீங்கள் இப்போ தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் நீங்கள் யாராவது எனக்கு யாரும் ஜாயின் பண்ணல, எனக்கு யாரும் இது பண்ணலன்னு சொன்னால் நீங்கள் உங்கள்கிட்ட கமிட்மெண்ட் இல்லை அப்படின்னு கேட்கணும். அப்படி இல்லை, இந்த மாதிரி சொல்கிற நபர்கள்ட்ட லீடர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வா,
உக்காரு, நீ வெஸ்டேஜில் உனக்கு என்ன வேணும், எவ்வளோ வருமானம் வேணும், எத்தனை மாசத்துல வேணும் அப்படின்னு எனக்கு கமிட்மெண்ட்டை வையுங்க. வச்சு இதில் நீங்கள் அடையணும்னா டெய்லி இந்த இத்தனை மணி நேரம் நீ கொடுத்தாகணும். நீ வந்து வேலைக்கு போங்க, வீட்டில் இருங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனால் இங்கே கொடுக்குற 2 மணி நேரத்தை நீ என்ன பண்ணணும்? கொடுத்து தான் ஆகணும். அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீ என்ன பண்ணணும்? 2 மணி நேரம்னா 2 மணி நேரம் கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு பேர் தான் கமிட்மெண்ட். அந்த கமிட்மெண்ட்டை வாங்கிட்டு அவங்க ஒர்க் பண்ணுங்க. 3 மாசத்துல அவங்க சொன்ன வருமானம் வருதா, அவங்க அந்த லெவல் அச்சீவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு பாருங்க. ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த கமிட்மெண்ட் இல்லாதவங்க 4 விஷயம் வேணால் நோட் பண்ணி வச்சுங்க. கமிட்மெண்ட் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? ஒன்று, நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லுவாங்க. 2வது, யாருமே ஜாயின் ஆக மாட்டேங்கிறாங்க, யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. 3வது, நேரமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. 4வது, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி யார் உங்கள் டீமில் சொன்னாலும் அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன பண்ணணும்? கமிட்மெண்ட்டை கொடுத்துட வேண்டியதான் இனிமேல். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது, வெற்றியாளர்கள் வந்து காரணம் சொல்ல மாட்டார்கள், முடிவு காட்டுவார்கள். இது உங்களுக்கு புரியுதா? சொல்கிறேன் பாருங்க. ஜெயிக்கிறவங்க எப்பொழுதும் காரணமே சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? ரிசல்ட்டை தான் காமிப்பாங்க. உதாரணத்துக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? டெய்லி கமிட்மெண்ட் வச்சுருப்பாங்க. என்ன அப்படின்னா, டெய்லி நான் ஒரு 5 பேரை புதுசாக பார்க்கணும். டெய்லி என்ன பண்ணுவாங்க? ஒரு 5 பேருக்கு நான் என்ன பண்ணணும்? ஃபோனில் பேசணும், இன்விடேஷன் காண்டாக்ட் பண்ணணும். காண்டாக்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க? 5 பேரை காண்டாக்ட் பண்ணால் எப்படி பார்த்தாலும் ஒரு 2 பேர் எடுக்க மாட்டாங்க, ஒரு 3 பேர் எடுப்பாங்க. அந்த 3 பேர் எடுத்த 3 பேருக்கு நம்ம என்ன பண்ணணும்? இன்வைட் பண்ணணும். இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது, ஒன்று நேரில் வந்து பார்க்கலாம், இல்லை இங்கே வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம்? இன்வைட் பண்ணலாம். இல்லை திருச்சி பெரம்பலூரில் ஏதாவது மீட்டிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? அந்த மீட்டிங்கை நீங்கள் என்ன பண்ணலாம்? இன்வைட் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? 2 பேர் என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும். 2 பேர் என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க? ஒரு ப்ரெசன்டேஷன். ஓகேங்களா? இந்த 3 பேர் நான் திரும்ப சொல்கிறேன், நல்லா பாருங்கள். 5 பேருக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அதில் 3 பேர், 2 பேர் எடுக்க மாட்டாங்க. 3 பேருக்கு என்ன பண்ணுவாங்க? இன்விடேஷன் பண்ணுவாங்க. வாங்கப்பா இந்த மாதிரி மீட்டிங் இருக்குது, வாங்க அப்படின்னு. அந்த 2 பேரில் என்ன பண்ணுவாங்க? ஒருத்தர் வரமாட்டார், 2 பேர் மட்டும்தான். அந்த 2 பேரை ஃபாலோ பண்ணுவாங்க. 2 பேர் தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அந்த 2 பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் என்ன பண்ணுவாங்க? ஒருத்தருக்கு தான் ப்ரெசன்டேஷன் கொடுக்க முடியும். ஒருத்தர் என்ன பண்ண மாட்டார்? அந்த டைமில் அவைலபிளில் இல்லாமல் போகலாம். உதாரணத்துக்கு வந்து திடீர்னு எனக்கு வந்து இந்த மாதிரி வேலையாயிருச்சு, நான் போயிட்டேங்க, எனக்கு இன்னைக்கு வர முடியாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு நபருக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் டெஸ்டிமோனி. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு ட்ரைனிங். ஓகேங்களா? தினசரி கமிட்மெண்ட் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த விஷயத்த பண்ணுவாங்க. 5 பேரை காண்டாக்ட் பண்ணுவாங்க, 3 பேருக்கு இன்வைட் பண்ணுவாங்க, 2 பேரை ஃபாலோ பண்ணுவாங்க, ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுப்பாங்க, அப்புறம் ஒரு ப்ராடக்ட் டெஸ்டிமோனி கொடுப்பாங்க, அப்புறம் ஒரு ட்ரைனிங். இந்த 6 விஷயங்களை தினமும் செஞ்சாவே உங்கள் வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது. புரியுதுங்களா? இந்த 6 விஷயம் நம்ம டெய்லி பண்ணணும். அப்படி பண்ணுனா உங்கள் வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது. புரியுதுங்களா? அடுத்தது, கமிட்மெண்ட்டுங்கிறது ஒரு வார்த்தை அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. புரியுதுங்களா? அது சொல்றது புரியுதுங்களா? இப்போ தனுஷ், இது சாரி, ஒரு படம் பேர் என்னங்க? மாதவன். மாதவன் ஒரு படம் இருக்கு, அந்த குத்துச்சண்டை இருக்கு தெரியுங்களா? குத்து சண்டை படம் வந்து ஹீரோயினியை வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸரா மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு. படம் பேர் ஞாபகம் வரல. அந்த படம் இருக்கு. அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹீரோயினியை வந்து அவர் என்ன பண்ணணும்? அவர் ஒரு குத்து சண்டை வீரையா மாற்றணும். அதுதான் அவரோட கமிட்மெண்ட். ரைட்டுங்களா? அப்போ அந்த கமிட்மெண்ட்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இவர் கமிட்மெண்ட் எடுப்பார், ஆனால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அந்த பொண்ணு மூலயமாவே ஏகப்பட்ட பிரச்சனை வரும், நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனால் அவர் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அவர் என்ன பண்ண மாட்டார்? அவர் எதையும் விட்டு கொடுக்காம அடுத்தடுத்துன்னு போய் அந்த பொண்ணை கடைசியாக ஃபாக்ஸராக மாற்றிடுவார். ஓகேங்களா? அது ஒரு வாழ்க்கை. அது என்ன சொல்கிறாங்க? கமிட்மெண்ட்டுங்கிறது என்னங்கிறது அது வெறும் வார்த்தை இல்லை, அது வாழ்க்கை அப்படின்றாங்க. அந்த படத்தில் நீங்கள் பாருங்கள், அது வாழ்க்கையாக தான் அது நடக்கும். சந்திப்பார், இவங்கள்ட்ட இப்படி இருக்குது, பரவாயில்ல மாற்றணும், அவர்கிட்ட டெய்லி இவ்வளோ நான் பணம் தரேன், வந்து கற்றுக்கோ அப்படின்ட்டு பாருங்கள். அது படம் அப்படி தான் மூவ் ஆகும், ஒரு வாழ்க்கையாக அது மூவ் ஆகும். அந்த மாதிரி கமிட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கை. எதுக்காக கமிட்மெண்ட்டு? இப்போ நம்மளோட அம்மா அப்பா வந்து வேலைக்கு ஓடுறாங்க, எதுக்காக ஓடுறாங்க?
டெய்லி ஓடுறாங்கல்ல, அந்த ஓடுறது தானே ஒரு வாழ்க்கையா இன்னைக்கு இருக்கு. அப்ப இந்த கமிட்மெண்ட்ங்கிறது நம்ம வாழ்க்கைக்காக நான் ஒரு 5 வருஷத்துல, 10 வருஷத்துல 1 கோடியில வீடு கட்டணும். ஓகேங்களா? நான் வந்து 1 வருஷத்துல நான் மாதம் ரூ. 1,00,000 சம்பாரிக்கணும். அப்ப இந்த இந்த கமிட்மெண்ட் வந்து வாழ்க்கை. ஓகேங்களா? அதுக்காக தான் நம்ம எல்லாருமே என்ன பண்ண போறோம்? ஓடப்போறோம். ரைட்டுங்களா? நான் ஜெயிக்கும் வரை நிக்க மாட்டேன். என் டீம ஜெயிக்கும் வர விட மாட்டேன். என் கனவு நனவாகும் வரை தொடர்ந்து உழைப்பேன். இத நம்ம என்ன பண்ணணும்? ஒரு கமிட்மெண்ட்டா நம்ம எடுத்துக்கணும். நம்ம எடுத்துக்கிட்டு இந்த கமிட்மெண்ட்டா நம்ம எடுத்தோம்னா, நம்ம என்ன பண்ண மாட்டோம்? நிக்க மாட்டோம். ஓடிக்கிட்டே இருப்போம். ரைட்டுங்களா? அதே மாரி பாருங்க, கனவு காண்பவர்கள் பலர், கமிட்மெண்ட் கொடுப்பவர்கள் சிலர், சாதனை படைப்பவர்கள் அந்த சிலரே. ரைட்டுங்களா? நெறைய பேரு இந்த பிசினஸ்ல நீங்க பிளான் குடுக்கும்போது நெறைய பேரு ஜாயின் பண்ணுவாங்க. நெறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க பாரு. உனக்காக நான் சேர்ந்துறேன்பா. ஓகே சூப்பரா இருக்கு. ஊன்ட்டு ஜாயின் பண்ணுவாங்க. ஆனா, அதுல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, உங்க கூட பொருள் வாங்குறாங்களா? உங்க கூட பிசினஸ் பண்றாங்களான்னு பாருங்க. இல்ல உங்க கூட இந்த ஜூம் மீட்டிங்ல வந்திருக்காங்களான்னு பாருங்க. வரமாட்டாங்க. ஏன்னா, அவங்கள்ட்ட கமிட்மெண்ட் இல்ல. அப்ப கமிட்மெண்ட் இருக்கிற கொஞ்சம் பேர் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்க கூட வருவாங்க. அந்த கொஞ்சம் பேர் தான் உங்கள மாரியே அவங்களும் சாதனை படைப்பாங்க. அவங்களும் தான் பிரான்ஸ், சில்வர், கோல்டு எல்லா லெவலும் போவாங்க. ரைட்டுங்களா? இத நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கணும். ஆ நான் முன்னாடியே சொன்ன மாரி, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல வெற்றி பெற பணம் முக்கியம் இல்ல. படிப்பு முக்கியம் இல்ல. அனுபவம் முக்கியம் இல்ல. மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, கமிட்மெண்ட் தான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நெறைய பேர் நம்ம நெனைப்போம், நான் படிச்சிருந்தா பரவாயில்லையே! எனக்கு படிப்பே இல்லையே! நான் என்ன பண்றது? ம். அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் முக்கியம் இல்லன்னு சொல்றாங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல அதே மாரி பணம் இருந்தா பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் முக்கியம் இல்ல. படிப்பும் முக்கியம் இல்ல. அப்புறம் அனுபவம் ஏற்கனவே நான் பண்ணியிருக்கணுமா? இப்ப வேற ஏதாவது கம்பெனி ஒர்க்கோ, ஏதோ ஒரு ஒர்க்கு போம்போது, ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? அப்படின்னு கேட்பாங்க. ஆனா, இங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அனுபவம் இருக்கா? அப்படின்னு கேட்க மாட்டாங்க. நீங்க யாரா இருந்தாலும் என்ன பண்ணலாம்? வெஸ்டேஜ் பண்ணலாம். யாரா இருந்தாலும் வெஸ்டேஜ் பண்ணலாம். ஓகேங்களா? ரைட். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நமக்கு என்ன பண்ணணும்? கமிட்மெண்ட் இருந்தா போதும். யார் வேணாலும் பண்ணலாம். எப்படிங்க? கமிட்மெண்ட் இருந்தா யார் வேணாலும் பண்ணலாம். ஒரே ஒரு கேள்வி உங்கள்ட்ட. டெய்லி நம்ம வந்து தினமும் சாப்பிடுறோமா? ஆமா இல்லையா? ஆமா. தினமும் தூங்குறோமா? ஆமா. அப்படியானா, தினமும் நான் கனவுக்காக வேலை செய்றோமா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. டெய்லி நம்ம சாப்பிடுறோம். டெய்லி நம்ம தூங்குறோம். ஆனா, நம்ம கனவுக்காக நம்ம ஏதாவது டெய்லி வேலை செய்றோமா? ஓகேங்களா? இத நான் கேட்டேன் அப்படின்னா, உங்களோட பதிலே இருக்காது. ஏன்னா, நம்ம யாரும் கனவுக்காக வேலை செய்றதில்ல. எல்லாரும் நம்ம எதுக்காக வேலை செய்றோம்? உணவுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஆமா. அதுக்காக தானே ஓடிட்டு இருக்கோம். உங்களுக்கு கனவு இதா இருந்தாலும், நீங்க செய்ற வேலை உங்களோட உணவுக்காக தான் உங்க அந்த பணம் பத்துது. அதுவே பத்தல. அப்படித்தானே இருக்கு. அப்ப நம்ம யாரும் கனவுக்காக வேலை செய்யல. ரைட்டுங்களா? புரியுதுங்களா? ரைட். இந்த கேள்விக்கு இப்ப நான் கேட்ட இந்த கேள்விக்கான பதில் தான் உங்க வாழ்க்கைய தீர்மானிக்கும். நீங்க கேளுங்க சார். உங்கள கேளுங்க. நாம எதுக்காக ஓடிட்டு இருக்கோம்? எதுக்காக ஓடிட்டு இருக்கோம்? இந்த வேலையில வர வருமானம் இன்னைக்கு போதுதா? நான் 5 வருஷமா அந்த வேலை பார்க்குறேன். 10 வருஷமா அந்த வேலை பார்க்குறேன். ஆனா அந்த வேலையிலயும் இருக்க முடியல. வேற வேலைக்கு போறேன். வேற வேலைக்கு போறேன். ஆனா எப்படி போனாலும் வாழ்க்கை மாறல. புரியுதா இல்லைங்களா? அப்ப இந்த வேலையிலே இருந்தா என்னோட எதிர்காலம் என்ன ஆகும்? அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. ஓகேங்களா? இந்த கேள்வி மட்டும் நீங்க கேட்டீங்கன்னா, உங்க மனசுல உங்களுக்கு விடை வந்துரும். ஓகேங்களா? அடுத்தது, நம்ம கமிட்மெண்ட்ன்னு சொன்னோம். ரைட்டுங்களா? அந்த கமிட்மெண்ட்ங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளோட மனநிலை, மைண்ட் செட். ஓகேங்களா? அதுதான். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான். ஓகேங்களா? இப்ப கமிட்மெண்ட்ங்கிறது சில பேர் வந்து, "ஏய் இத நான் பண்ணியே ஆகணும்." அந்த மனநிலை. இத பண்ணவே மாட்டேன். இத எங்க போய் பண்ணிக்கிட்டு அப்படிங்கலாம். அது அந்த மாரி. என்ன நம்ம எப்படி இது பண்றோமோ அதுதான். அந்த மனநிலை தான் நமக்கு பொறுத்தது. அதே மாரி வாக்குறுதி. ஓகேங்களா? வாக்குறுதினா, அந்த கமிட்மெண்ட்ங்கிறது வாக்குறுதி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இத செய்வேன் அப்படின்னு முடிவு எடுக்கிறது. அதுதான் கமிட்மெண்ட். அந்த சபதம் விடுவாங்கல்ல. ஆ அருணாச்சலம் படத்துலயா? அருணாச்சலம் இல்ல. வந்தேன்டா பால்காரன்னு ஒரு படம் பாட்டு போடுவான் ரஜினிகாந்த். அதுல அவரு கமிட் எடுப்பான்ல, அவன் ஃப்ரெண்டு கிட்ட கமிட் பண்ணுவான். உனக்கு முன்னாடி நானு வந்தே காமிப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி அது ஒரு கமிட்மெண்ட். அது வாக்குறுதி. அப்ப அதுல இருந்து நம்ம எப்பொழுது நம்ம எடுத்த கமிட்மெண்ட்ட நம்மளே தவற விடக்கூடாது. நம்மளே மீறக்கூடாது.
அப்ப எந்த தடை வந்தாலும் பின்வாங்காமல் முன்னேறுவது, அதுக்கு பேரு தான் கமிட்மெண்ட். என்ன தடை வந்தாலும் அந்த தடைய தாண்டி என்ன பண்ணணும், வந்தாலும் நிக்காம முன்னேறதுக்கு பேர் தான் கமிட்மெண்ட். நம்ம ஆளுங்க நிறைய சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா, எங்க ஊர்ல திருவிழா. ஐயோ போச்சு, ஒரு சில பேர் வந்து மனசுல திட்டுவாங்க, ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் எங்க சொந்தக்காரவங்களுக்கு கல்யாணம். அப்புறம் எங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எங்க பக்கத்து வீட்டுல கல்யாணம், பக்கத்து தெருவுல சாவு. எப்படி ஏதாவது சாக்கு போக்கு சொல்றதுக்கு பேரு கமிட்மெண்ட் கிடையாது. என்ன வேலையா இருந்தாலும், என்ன சூழலா இருந்தாலும், அந்த சூழலை தாண்டி நீங்க பண்றீங்க பாருங்களா, அதுக்கு பேர் தான் கமிட்மெண்ட். இந்த உலகத்துல ஜெயிச்சிருக்க அத்தனை பேருமே கமிட்மெண்டா இருந்ததுனால தான் ஜெயிச்சிருக்காங்க. உங்களுக்கு நான் நிறைய வாட்டி என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, சௌஜன்யா மேடத்தை நான் சொல்லியிருக்கேன். அவங்க மாமனார் இறந்து, மாமனாரோட காரியம் நடக்குது. இவங்க பெரிய மருமக காரியத்துக்கு என்ன பண்ணாங்க, அன்னைக்குன்னு கரெக்டா அவங்க ஏரியாவில் சிஎன்டி மீட்டிங், டாக்டர் RS ராஜன் சார் அங்க வராரு. இந்த சிஎன்டி மீட்டிங் நம்ம போகணும், அந்த கமிட்மெண்ட் பாருங்க. டக்குன்னு என்ன பண்ணாங்க, சேலையை யூனிஃபார்ம் எடுத்தாங்க, பக்கத்து வீட்டில் போய் பாத்ரூம்ல போய் யூனிஃபார்ம் மாத்திட்டு மீட்டிங் போயிட்டாங்க. இங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, எங்க ஆளை காணோம் தேடுறாங்க. இவங்க அம்மா அப்பாவை கேட்குறாங்க. இவங்களும் ஃபோன் போட்டு, எங்கடி இருக்கிற, என்ன ஆயிடுச்சு, என்ன பண்றாங்க, எல்லாரும் ஒரே சண்டையா இருக்கு, ஒரே இதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீ போமா, நான் பாத்துக்கிறேன். எப்படி, நீ போமா, உனக்கு இதா இருந்தா போமா, நீ போமா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு தான் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதுதான் கமிட்மெண்ட். என்ன சூழல் பாருங்க, அதான் கமிட்மெண்ட்டுங்க. அதே மாதிரி உங்களுக்கு திருச்சியில நான் சொல்லியிருக்கேன், பிரபாகரன் சார், அவங்க அப்பா இறந்து வீட்டுக்கு முன்னாடி பிரேதம் இருக்குது. ஆனா அவர் என்ன பண்றாரு, பிசினஸ் கால் அத்தனை அட்டன் பண்றாரு. அட்டன் பண்ணிட்டு பின்னாடி போய் எல்லாருக்கும் பொறுமையா பதில் சொல்லிட்டு திரும்ப வந்து முன்னாடி நிக்கிறாரு. இப்படி ஒரு கால் இல்ல, காலையில இருந்து அன்னைக்கு ஈவினிங் வர வந்த அத்தனை காலையும் அட்டன் பண்ணார். அதுக்கு பேர் தான் கமிட்மெண்ட். நம்ம அங்கன்னா உடனே என்ன பண்ணிடுறோம், எனக்கு ஜுரம் அடிக்குது, எனக்கு கால் வலிக்குது, நான் வந்து லேட்டா தான் வந்தேன், அதனால ஏந்திரிக்க முடியல. இதுக்கு பேர் கமிட்மெண்ட் இல்ல. புரியுதுங்களா? என்ன சூழல் வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், சொன்னதை செய்யறதுக்கு பேர் தான் கமிட்மெண்ட். புரியுதுங்களா? இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே லீடர்ஸ். அப்ப கமிட்மெண்ட் அப்படிங்கிறது, ஓகேங்களா, முடியும் என்ற நம்பிக்கையை விட முடித்தே தீருவேன் என்ற உறுதியே கமிட்மெண்ட். நான் சொல்லுவேன்ல, வெஸ்டேஜில் கேட்பாங்களா அடிக்கடி, வெஸ்டேஜில் நீ ஜெயிக்கணுமா இல்லை ஜெயிச்சே ஆகணுமா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. நான் ஜெயிக்கணுங்கிறது நார்மல், ஜெயிச்சே தீருவேன், ஜெயிச்சே ஆகணுங்கிறதுக்கு பேர் தான் கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஜெயிச்சே ஆகணுங்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் எந்த சூழல் இருந்தாலும் என்ன பண்ணும், உங்களை தாண்டி வர செய்யும். சரிங்களா? ஏன் வந்து பல பேர் தோத்து போறாங்க அப்படின்னா, பல பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க வந்து இப்பதான் வெஸ்டேஜை வந்து ஜாயின் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது இவர் போய் இந்த பிளானை சொல்லும் போது ஒருத்தர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டா அவர் என்ன பண்ணுவாரு, அப்படியே நின்னுக்குவாரு. எப்படி, ஒருத்தர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டா போதும், அப்படியே நின்று விடுவாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, 2 நாள் ரிசல்ட் வரல அப்படின்னு வச்சுங்களேன், அவங்க சோர்ந்து போயிடுவாங்க. எப்படி, 2 நாள் ரிசல்ட் வரலன்னா போதும், ஒருத்தரும் சேரல அப்படின்னா போச்சு, அவ்வளவுதான், அப்படியே சோர்ந்து போய் இருந்துருவாங்க. ரைட்டுங்களா? அதே மாதிரி என்ன சொல்லுவாங்க, மற்றவங்க ஏதாவது சொல்லுவாங்களோ, மற்றவங்க ஏதாவது நினைப்பாங்க அப்படிங்கிற பயப்படுவாங்க. இதனாலதான் நிறைய பேர் தோத்து போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? நான் சொன்னது பாருங்க, ஒருத்தட்ட பிளான் சொல்லி வேணான்னு சொல்லிட்டா அப்படியே நின்றுவாங்க. 2 நாளைக்கு ரிசல்ட்டே வரல அப்படின்னா சோர்ந்து போயிடுவாங்க. மற்றவங்க என்ன சொல்லுவாங்களோ, மற்றவங்க ஏதாவது நினைப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க, இதனாலதான் நிறைய பேர் தோத்து போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டுங்களா? வெற்றியாளர்கள் தோல்வியை பார்த்து நிற்க மாட்டார்கள், தோல்வியை மிதித்து முன்னேறுவார்கள். புரியுதுங்களா? எப்படி, வெற்றியாளர்கள் தோல்வியை பார்த்து நிற்க மாட்டார்கள், தோல்வியை மிதித்து முன்னேறுவார்கள். ரைட்டுங்களா? இவங்க தான் வெற்றியாளர்கள். ரைட்டுங்களா? இன்னும் நிறைய செக்ஷன் இருக்கு நம்ம. ரைட், ஓகே. இப்போ இதோட நம்ம ட்ரைனிங்கை முடிச்சுக்கலாம். வெற்றியாளர்கள் நான் சொன்ன மாதிரி மறுபடியும் ஒரு வாட்டி சொல்றேன், வெற்றியாளர்கள் தோல்வியை பார்த்து நிற்க மாட்டார்கள், தோல்வியை மிதித்து முன்னேறுவார்கள். ரைட்டுங்களா? அப்போ நம்ம ஒரு வெற்றியாளர் மைண்ட் செட்ல இருக்கணும். ரைட்டுங்களா? அடுத்ததாக கடைசியாக இதை நம்ம சொல்லி மீட்டிங்கை வந்து இதோட முடிச்சுக்கணும்.
கமிட்மெண்ட் இல்லாம கனவு ஒரு ஆசை மட்டும்தான். நிறைய பேருக்கு என்ன பண்ணுவாங்க, கனவு நிறைய பேர் காணுவாங்க, எல்லாரும் அடையிறாங்களா? ஏன் அப்படின்னா அவங்க வெறும் ஆசை மட்டும் தான் படுறாங்க. அப்ப கமிட்மெண்ட் எடுக்கிறவங்க தான் என்ன பண்றாங்க, அவங்க கனவை வந்து அடையிறாங்க. ஓகேங்களா? அப்ப கமிட்மெண்ட் இல்லாமல் ஒரு கனவு ஆசை மட்டுமே கமிட்மெண்டுடன் ஒரு சாதனையாக மாறும். கமிட்மெண்டுடன் கனவு ஒரு சாதனையாக மாறும். ரைட்டுங்களா? மக்கள் உங்களை நம்புவதற்கு முன் நீங்கள் உங்க கனவை நம்ப வேண்டும். நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றீங்களா, அது அவங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை. முதல்ல நீங்க உங்க கனவு மேல நீங்க நம்பிக்கை வைங்க. நான் அதை அடைவேன்ப்பா, கண்டிப்பா என்னோட கனவை என்னால அடைஞ்சே தீருவேன், அடைவேன், கண்டிப்பா அடைவேன் அப்படிங்கிற நம்பிக்கை நீங்க வைங்க. வெற்றி வேகமாக வர வேண்டியதில்லை, தொடர்ந்து வர வேண்டும். புரியுதா இல்லைங்களா? வெற்றி எப்படி இருக்கணுமா, ஒரே டைம்ல டப்புன்னு வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நான் பிரான்ஸ் ஆயிட்டேன், சூப்பர் வெற்றி. அதுக்கப்புறம் குவாலிஃபை பண்ணல, அதுக்கு பேர் வெற்றியா? இல்லை. தொடர்ந்து குவாலிஃபை பண்ண, அதுக்கு பேர் தான் வெற்றி. அப்போ அந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணணும். ரைட்டுங்களா? விட்டு கொடுப்பவர்கள் காரணங்களை சொல்வார்கள், கமிட்மெண்ட் உள்ளவர்கள் முடிவுகளை காட்டுவார்கள். புரியுதுங்களா? விட்டு கொடுக்குறவங்க என்ன பண்ணுறாங்க, ஆமாம் இது முடியல, எவனும் கேட்க மாட்டேறான், எவனும் வாங்க மாட்டேங்கிறான் அப்படின்னு விட்டு கொடுக்குறவங்க என்ன பண்ணுவாங்க, அட போப்பா அதெல்லாம் சும்மையா, இது பண்ணுவாயா, அதெல்லாம் அப்படி சொல்லுவாங்க இப்படி சொல்லுவாங்க, அதெல்லாம் இப்படி இப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது சும்மா. அது என்ன சொல்கிறாங்க, காரணங்கள் சொல்கிறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட கமிட்மெண்ட் இல்லை. அதே கமிட்மெண்ட் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ரிசல்ட்டை காமிப்பாங்க. அப்போ அந்த மாதிரி தான் இன்னைக்கு பிரான்ஸ், சில்வர், கோல்டுன்னு ஆகுறாங்க இல்லையா, அவங்களாம் கமிட் பண்ணிருக்கவங்க. அதனால தான் அவங்களால அந்த ரிசல்ட் வந்து சொல்ல முடியுது. ஓகேங்களா? அப்போ தினமும் வந்து சிறிய செயல்கள் நாளை மிகப்பெரிய வெற்றியை உருவாக்கும். சின்ன சின்ன டெய்லி ஒரு நபருக்கு நீங்கள் பிளான் கொடுத்தா கூட அது ஒரு நாள் மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். நான் ஒரு நபருக்கு கூட பிளான் கொடுக்கல, அப்படியே தான் இருப்பீங்க. டெய்லி சின்ன சின்ன ஒரு பிளான், ஒரு புதுசாக ஒவ்வொரு நபரை பார்த்து ஒவ்வொரு பிளான் கொடுத்தா கூட உங்களோட வெற்றி மிகப்பெரிய அளவில் இருக்கும். ரைட்டுங்களா? இது இன்னைக்கு கமிட்மெண்ட் பற்றி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. கமிட்மெண்ட் இல்லாதவங்களால இதில் மட்டும் இல்லை, எதுலையுமே ஜெயிக்க முடியாது. கமிட்மெண்ட் இருக்கவங்க எல்லா இடத்துலையும் ஜெயிப்பாங்க. ரைட்டுங்களா?